நம்மை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் திருக்குறள் தொடர் வகுப்பின் 232வது நிகழ்வுக்கு அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். அறநெறியை முழுமையாய் விளங்கி இவ்வுலகுக்கு இந்த வள்ளுவக் கடவுளார்தம் திருவடிகளை குலத்திலும் உச்சியிலும் வைத்து போற்றுகின்றேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குரல்களுக்கு அவர் மனநிலையை ஏற்று சிறப்பாக உரை கண்ட பரிமேலழகர் திருவடிகளை போற்றுகின்றேன். இந்த நூல்களிலே விருப்பத்தையும் அறிவையும் இந்த என்னுடைய ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை மனதிருத்தி போற்றி மகிழ்கின்றேன். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த சங்கமத்தை ஏற்படுத்தி நீண்ட நாட்களாக அந்த சங்கமத்தை சிறப்புற நடத்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் இணைந்து குறள் நெறியை தம் வாழ்வு நெறியாய் ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்தையும் தெரிவித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். திருவள்ளுவர் அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற பொருளார்த்தங்கள் 4 வீட்டினை தவிர மற்றைய 3க்கும் பால் அமைத்து முப்பாலாக தன் நூலை ஆக்கியிருக்கிறார். வீடு என்பது இறையடியை சார்வது. அப்படி இறையடியை சார்வதாகிய அந்த செயலை நம் புத்தியால் விளங்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகளின் என்று எழுதுகிறார். மனதால் உணர்ந்து வாயால் சொல்லுகிற தன்மை அதுவல்ல என்ற காரணத்தினால் அறம்பொருள் இன்பம் என்ற 3க்கும் வரைவிலக்கணம் செய்தாற்போல் வீட்டுக்கு வரைவிலக்கணம் செய்யாமல் துறவரமாகிய காரணத்தை சொல்வதன் மூலம் வீடாகிய அந்த காரியத்தை நினைவூட்டி விட்டு முப்பால்களும் செய்து இந்த நூலை சிறப்பிக்கிறார். அதனால்தான் வள்ளுவருடைய குறள் முப்பால் நூல் என்று சொல்லப்படுகிறது. இதிலே அறத்துக்கு முதலிடம், பொருளுக்கு 2ஆம் இடம், இன்பத்திற்கு 3ஆம் இடம் என்று நூலிலே வரிசை அடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் வரிசை பண்ணுவதிலே மிக முக்கிய கவனம் செலுத்துகிறவர்கள். ஏன் அறத்துக்கு முதலிடம், பொருளுக்கு 2ஆம் இடம், இன்பத்துக்கு 3ஆம் இடம் என்பதற்கு பரிமேலழகரே விளக்கம் சொல்லுகிறார். இம்மை மறுமை வீடு ஆகிய 3ஐயும் தருகிற காரணத்தினால் அறத்துக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது. இம்மை மறுமை என்கின்ற 2ம் தருவதனாலே பொருளுக்கு 2ஆம் இடமும் இம்மை இன்பத்தை மட்டும் தருவதால் இன்பத்துக்கு 3ஆம் இடமும் வகுக்கப்பட்டது என்று சொல்கிறார். திருக்குறளுடைய பெரும் பகுதிகளாக கருதப்படுபவை பால் என்ற தலைப்பிலே உரைக்கப்படுகின்றன. அதற்கு அடுத்ததான பெரும் பகுதியை இயல் என்கிறார்கள். அதற்கு அடுத்ததான பகுதி அதிகாரம் எனப்படுகிறது. அதற்கு அடுத்ததான பகுதி குறள் என்று தனித்த குறள்களாக சொல்லப்படுகிறது. இதிலே அறத்துப்பாலிலே 4 இயல்கள், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்களை வகுத்திருக்கிறார். பொருட்பாலிலே 3 இயல்கள், அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல்கள். காமத்துப்பாலிலே 2 இயல்கள் என்று களவு, கற்பு என்று 2 இயல்களாக காமத்துப்பால் பிரிக்கப்பட்டிருக்கிறது.
அறத்துப்பாலினுடைய அந்த 4 இயலிலே முதல் இயலும் கடைசி இயலும் அறத்துப்பால் என்ற நோக்கம் இல்லாமல் வைக்கப்பட்டவை. முதல்லே இருக்கக்கூடிய பாயிரவியல் நூலினுடைய முன்னுரை, கடைசியிலே இருக்கக்கூடியதாகிய ஊழியல் அறத்துக்கு விதிவிலக்காக நடக்கக்கூடிய காரியங்களுக்கான விளக்கத்தை தருவதாக அமைந்திருக்கிறது. இல்லறவியலும் துறவரவியலும் தான் அறத்துப்பால் என்று கருதப்படுகிறது. அதிலே இல்லறவியலிலே ஒரு ஆடவனும் பெண்ணும் சேர்ந்து வாழத் தொடங்குகிற பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய கடமை, தமிழர் பண்பாட்டில் இல்லறம் என்பது என்ன என்பது பற்றியெல்லாம் விரிவாக சொல்லுகிறார். 11 கடமை செய்ய வேண்டும், பழியஞ்சி பொருள் தேட வேண்டும், தேடிய பொருளை பகுத்துண்ண வேண்டும், அன்பும் அறனும் இல்லறத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதாக இல்லறத்தினுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லி அந்த அன்பு வளர்ச்சியை விரிவாக எடுத்துச் சொல்கிறார். தான், தன் மனைவி, தன் குழந்தை என்று அன்பு விரிய விரிய பின் அது வீட்டை கடந்து இல்லத்தை கடந்து சமுதாய அன்பாக மாறுகிறது. அப்படி சமுதாய அன்பாக மாறுகிற பொழுது ஒரு இல்வாழ்வான் தன்னை ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஒழுங்கு செய்கின்ற பொழுது மனக்குற்றம், செயல் குற்றம், வார்த்தை குற்றம் என்கின்ற குற்றங்களை நீக்கிவிட வேண்டும். அந்த குற்றங்கள் நீக்கப்படுகிற பொழுது ஒரு முழுமை வரும். அந்த முழுமையினாலே அவன் சமுதாயத்தை தன் வீடு போல நேசிப்பான். அப்படி வீடு போல சமுதாயத்தை நேசிக்கத் தொடங்கிய பிறகு தன் பொருளை சமுதாயத்துக்கு ஆற்ற தலைப்படுவான். அப்படி தன் பொருளை சமுதாயத்துக்கு ஆற்றுகிற பொழுது தனி மனிதருக்கு வழங்குவது, சமுதாயத்தினுடைய பொதுமை நோக்கி வழங்குவது என்று 2 கூறாக பிரித்து கொண்டு ஈகை, ஒப்புரவு என்ற அதிகாரங்கள் மூலம் அதை சொல்கிறார். தன் பொருளை தனி மனிதர்க்கும் சமுதாயத்துக்குமாக ஒருவன் ஆற்றுகிற பொழுது அதனால் புகழ் உண்டாகும். அந்த புகழ் என்ற அதிகாரத்தோடு இல்லறத்தை முடித்துக் கொள்கிறார். அதற்கு அடுத்ததாக துறவரம் தொடங்குகிறது. இல்லறத்துக்கு எப்படி அன்பு அடிப்படையோ துறவரத்துக்கு அருள் அடிப்படை. இல்லறத்திலேயே அன்பு முதிர்ச்சியுற்று அருள் நிலைக்கு வந்த காரணத்தினாலே எடுத்தாற்போல அருளுடைமையை சொல்லி அதற்கு பிறகு விரதம், ஞானம் என்ற அந்த 2 கூறுகளாக அதை பிரித்து கொள்கிறார். அந்த விரதத்திலே சில அதிகாரங்களிலே கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் சொல்கிறார். முதலிலே மனிதர்களிலே அன்பு செலுத்துகிற விடயங்கள் பற்றி இல்லறத்திலே சொன்னவர் மனிதர்களிலே மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களிலும் அன்பு செலுத்துகிற முறைமை பற்றி துறவரத்திலே சொல்கிறார். புலால் மரத்திலே இருந்து கொல்லாமை வரை வருகிற பொழுது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் நேசிக்கிற தன்மையை எடுத்துரைத்து அதனாலே ஒருவன் முழுமை பெறுகிற தன்மையை எடுத்து காட்டுகிறார். அந்த முழுமை காரணமாக ஞானம் உதிக்கிறது. அந்த ஞானத்திலே 4 அதிகாரங்களை வைக்கிறார். ஒன்று நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவாறுத்தல் என்கின்ற 4 அதிகாரங்கள். முறைப்படி விரதங்களை மேற்கொள்ள அருளினாலே விரதங்கள் சிறக்க அதனாலே நிலையாமை உணரப்படும். நிலையாமை உணர்கிற பொழுது துறவு தானாக வந்து பொருந்தும். துறவு வந்து பொருந்தினதும் மெய்யுணர்தல் நிகழும். அந்த மெய்யுணர்தல் நிகழ்ந்த பிறகும் மனதுக்குள்ளே சில ஆசை வித்துக்கள் கிடந்து சந்தர்ப்பம் வருகிற பொழுது முளைத்தெழப்பாக்கும். ஆகவே அந்த வித்துக்களையும் அறுத்தறிந்து விட வேண்டும். வாசனாமலம் என்று சொல்லப்படுகிறதாகிய அந்த வித்துக்களையும் நீக்கிவிட வேண்டும். ஏனென்றால் செயல் மட்டுமல்லாமல் மனதிலே ஏற்படுகிற விருப்புகள் கூட பிறவிக்கு காரணமாகிவிடும் என்ற காரணத்தினால் அந்த அவாக்களையும் அறுத்து விட்டால்தான் முத்திப்பேறு கிடைக்கும் என்ற காரணத்தினாலே அவாறுத்தல் என்ற அதிகாரத்தோடு ஞானம் என்ற பகுதியை முடித்து துறவரவியலை முடிக்கிறார். அதோடு அறத்துப்பால் முடிவுறுகிறது. ஆனால் அதுக்கு பிறகும் அறத்துப்பாலுக்குள்ளே ஒரு இயலை வைக்கிறார். அது ஒரு இயல் ஒரு அதிகாரம் என ஒரு புதுமையான முறைமையிலே அந்த பகுதி அமைக்கப்படுகிறது. ஊழியல் என்று அதற்கு பெயர். அதற்குள்ளே இருக்கிற அதிகாரத்துக்கு ஊழ் என்று பெயர். ஊழியல் என்ற அதிகாரத்திலே அவர் சொல்ல வருகிற விடயங்கள் விதிவிலக்குக்கான விதி. நன்மை செய்தவன் தீமை உறுவதும், தீமை செய்தவன் நன்மை உறுவதும்
இயற்கையாக சில இடங்களிலே அபூர்வமாக நடக்கின்றன. அப்படியானால் அறம் என்ற ஒன்று எதற்கு, அறம் பேணுதல் என்ற ஒன்று எதற்கு என்ற கேள்வி எழுகிற பொழுது, இது அவரவர் முற்பிறவியிலே செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப இந்த விடயங்கள் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஊழினுடைய அடிப்படை என்பதை உணர்த்துவதற்காக ஊழ் என்ற அதிகாரத்தை வைத்து அறத்துப்பாலை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு பொருட்பால் ஆரம்பமாகிறது. பொருட்பால் என்பது இல்லறத்தினுடைய கூறாக வைக்கப்படுகிறது. பொருள் நோக்கமாக திருவள்ளுவர் பொருட்பாலை படைக்கவில்லை. இல்லறம் நடத்துவதற்கு பொருளும் இன்பமும் அவசியம். பொருள் இல்லாவிட்டால் கடமைகளை செய்ய முடியாது. இன்பம் இல்லாவிட்டால் இல்லறம் சிறக்காது. ஆகவே அது ரெண்டும் அவசியம் என்ற நோக்கத்திலேதான் பொருள் சொல்லப்படுகிறது. ஆகவே பொருள் சொல்லப்பட்டாலும் திருக்குறள் அறநூல் என்று சொல்லப்படுவதற்கான அடிப்படை அதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருட்பாலிலே 3 இயல்களை வைக்கிறார். அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயல். நிர்வாக தலைவன், நிர்வாக அங்கங்கள், இவை இரண்டும் தவிர்ந்த பொருட்பாலுக்கு தேவையான சில விடயங்கள் என்று பிரித்துக் கொள்கிறார். நிர்வாகத் தலைவன் சொல்கிற பொழுது அவனுக்கு அரசியல் என்ற பகுதியிலே அவனுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லி முடிக்கிறார். அவனுடைய கடமைகளை சொல்லி முடிக்கிறார். அவன் தவிர்க்க வேண்டிய விடயங்களை சொல்லி முடிக்கிறார். இப்படி பல விடயங்களை சொல்வதாக அரசியல் முடிகிறது. 25 அதிகாரங்கள் என்று நினைக்கிறேன். அந்த 25 அதிகாரத்திலே அவற்றை சொல்லி முடிக்கிறார். அதற்கு பிறகு அங்கவியல் தொடங்குகிறது. ஒரு அரசன் தனியொருவனாக நிர்வாகத்தை நடத்த முடியாது. அவனுடைய நிர்வாகம் சிறக்க வேண்டுமானால் அங்கங்கள் வேண்டும். ஒரு உடம்பிலே சிந்திக்கிற தன்மை தலைக்கு இருந்தாலும் அந்த சிந்திக்கிற தன்மையை செயல்படுத்துவதற்கு கை, கால், கண், காது, உடல் முதலியவை தேவைப்படுகின்றன. அவற்றை அங்கங்கள் என்று சொல்கிறோம். அந்த தலை இல்லாவிட்டால் அங்கங்கள் இயங்காது. ஆனால் அங்கங்கள் இல்லாவிட்டாலும் தலை நினைக்கிற காரியங்களை முடிக்க முடியாது. அதுபோலத்தான் ஒரு நாட்டினுடைய தலைவன் மிக அவசியமானவன். அந்த தலைவனுக்கு அங்கங்கள் தேவை என்று நமக்கு உணர்த்துகிறார். அந்த அங்கங்களை படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று 6ஆக பிரித்துக் கொள்கிறார். இந்த 6 அங்கங்களும் இல்லாத ஒரு அரசன் சிறக்க மாட்டான். இருந்தால் அவன் அரசர்களுக்குள் ஏறாக கருதப்படுவான் என்பதாக அந்த அங்கங்களினுடைய அவசியம் உணர்த்திய பிறகு அரசனுடைய சிறப்புகள் சொன்ன அரசியல் முடிந்ததும் அங்கவியல் தொடங்குகிறார். அங்கவியலிலே ஒரு முக்கியமாக இருக்கிறவன், கிட்டத்தட்ட அரசனுக்கு சமமானவனாக, முழுவதுமாக இல்லை, பெரும்பாலும் அரசனுடைய வேலைகளை எடுத்துக்கொண்டு செய்கிற முக்கியமான ஒருவனாக அமைச்சன் அமைகிறான். ஆகவே அங்கவியல் தொடங்குகிற உடனேயே அமைச்சு பற்றிய விவரங்கள் சொல்லத் தொடங்குகிறார். அந்த அமைச்சு பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. முதலிலே அவன் செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு எடுத்தாற்போல் சொல்வன்மை என்ற அதிகாரம் வைக்கிறார். ஏனென்றால் சொல்லை செயலாக்குகிற ஆற்றல் ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டும். அவன் தன்னை சார்ந்த அல்லது தன் அரசனை சார்ந்த ஆற்றலாளர்களை வெளியே போக விட்டு விடக்கூடாது. வெளியே இருக்கிற ஆற்றலாளர்களை தன் வசம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிற காரணத்தினால் சொல்வன்மை அவனுக்கு அவசியமாகிறது. முன்பும் சொல்லி இருக்கிறேன், பலதரம் நமக்கு அதிலே குழப்பமே இருக்கிற காரணத்தினால் திருப்பவும் சொல்லுகிறேன். பொருட்பால் என்பது அறமாகுமா என்று கேட்டால் அதுவும் ஒரு வகை அறம்தான். இயல்பாகவே உலகம் பூராகவும் மக்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் குழுக்களான வாழ்க்கை முறை அமைந்து விடுகிறது. அந்த குழுக்களான வாழ்க்கை முறை அமைகிற பொழுது அந்த ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான். அந்த தலைவனை பொறுத்தளவிலே அவனுக்கு முதல் கடமை தன்னை சார்ந்த குழுவினரை காத்தல். ஆகவே ஒரு அரசன் தன்னை சார்ந்த குழுவினரை காத்தல் என்கிற பொழுது அதுதான் அவனுடைய முதற்கடமை என்கிற பொழுது அது நோக்கி அவன் சில அறமுறைகளை செய்யலாம் என்பதை பொருட்பால் நமக்கு உணர்த்துகிறது. அது தன்னை நோக்கியதாக இருக்கக்கூடாது. சமூகம் நோக்கிய வளர்ச்சிக்காக சில அறமுறைகளை செய்ய வேண்டும்.
அறமுறைகளை செய்யத்தான் வேண்டுமா என்று கேள்வி எழும்புகிற பொழுது செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும் என்றால், அப்படி செய்ய தவறுகிற பட்சத்திலே வேறொரு குழு இந்த குழுவை அடக்கி விழுங்கிவிடும். வலியதும் எளியதை விழுங்குதல் என்கின்ற உலகியற்கையை உணர்கிற காரணத்தினால் தன்னை சார்ந்தவர்களை காக்க ஒரு அரசனுக்கு சில அறமுறைகளை அனுமதியாக கொடுக்கிறார்கள். இது நிர்வாகத்திற்கு மட்டுமுரிய அனுமதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அமைச்சன் சொல்லாலே செயலாற்றுவனாக இருக்க வேண்டும். பிறகு அவன் செயல் தொடங்குகிற பொழுது தான் செய்கிற செயலிலே வெற்றி பெறுவேன் என்ற உறுதி வேண்டும். அந்த உறுதி வர வேண்டுமானால் நான் செய்கிற செயல் சரியான செயல் என்கின்ற தெளிவு இருக்க வேண்டும். அதனால் சொல்வன்மைக்கு அடுத்த அதிகாரமாக வினை தூய்மை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். வினை தூய்மை, நான் செய்கிற வினை தூய வினை, தன் சார்ந்த குழுவினருக்கு தூயதான வினை என்று உறுதிப்பட்டவுடன் அந்த வினையை செய்யலாம் என்கின்ற உறுதி வரும். அதை பற்றி, அந்த உறுதியை பற்றி சொல்வதற்காக வினை திட்பம் என்ற அதிகாரம் வைக்கிறார். அதற்கு பிறகு வினை செயல் வகை வினையை தொடங்குகிறான். அதற்கு பிறகு தூது என்ற ஒரு அதிகாரம் இடையில் வருகிறது. அந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால், தன் செய்தியை மற்றவர்களுக்கு எதிரி நாட்டு அரசர்களுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்புகிற பொழுது அந்த தூது 2 வகையான தூதாக அமைகிறது. கூறியது கூறல், மற்றது கூறியது கூறல், வகுத்து கூறல் என்று அந்த தூது 2 வகையாக பிரிகிறது. வகுத்து கூறுகிறவன் கிட்டத்தட்ட அமைச்சனுக்கு ஒப்பானவனாக இருப்பான் என்ற காரணத்தினாலே அமைச்சு என்ற அதிகாரத்துக்குள்ளே தூது என்ற அதிகாரத்தையும் வைக்கிறார். அதற்கு பிறகு மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்கின்ற அதிகாரம் வருகிறது. மன்னரை சேர்ந்தொழுகுதல் என்ற அதிகாரத்துக்குள் தான் நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அதிகாரத்திலே 7 குறள்கள் படித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். இந்த 7 குறளையும் ஒரு தரம் மேலோட்டமாக வாசித்துவிட்டு 8வது குறளுக்குள்ளே நாங்கள் நுழையலாம். அதிகார எண் 70. அதிகார தலைப்பு மன்னரை சேர்ந்து ஒழுகல். குறள் எண் 691. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். ஒரு அரசனை எப்படி சார்ந்து ஒழுகுவது? அதிகம் அவனை விட்டு விலகியும் விடக்கூடாது, அதிகம் நெருங்கியும் விடக்கூடாது. அதற்கு உவமையாக நெருப்போடு நாம் பழகுகிற விதத்தை சொல்லுகிறார். குறள் எண் 692. மன்னர் விழைப விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். மன்னரை சேர்ந்து ஒழுகுகிற பொழுது, மேலதிகாரிகளை சேர்ந்து ஒழுகுகிற பொழுது அவர் விரும்புகிற அனைத்தையும் தான் விரும்ப வேண்டும் என்று நினையாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மேலதிகாரியாலே ஒருவன் விரும்பப்படுவான் என்பதை சொல்லுகிறது. குறள் எண் 693. போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. தன் அரசனோடு சேர்ந்து பழகுகிற பொழுது தன்னிடம் பிழை வராமல் போற்றி நடந்து கொள்ள வேண்டும். பிழை விட்டு அதை பிறகு சமாளித்து அவரிடம் மன்னிப்பு கோரியோ அல்லது வேறு விதமாகவோ அந்த பிழை விட்டால் அதை மெல்ல நீக்கி பழகினால் என்ன என்று கேட்டால், கடன்பட்டவனை காணுகிற பொழுதெல்லாம் அந்த கடன் பணம் எங்களுக்கு ஞாபகம் வருவது போல, குற்றம் செய்து விட்டான் என்று ஒருவனை தெரிந்தால் அவனை காணுகிற பொழுதெல்லாம் அந்த குற்றம் தொடர்ந்து ஞாபகத்துக்கு வரும் என்றபடியால் அதை தவிர்த்துக் கொள் என்கிறார். குறள் எண் 694. செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற பெரியாரகத்து. ஒரு அரசன் அல்லது ஒரு நிர்வாகத் தலைவன் ஒரு கூட்டம் போடுகிற பொழுது தன் அருகில் இருக்கிறவரோடு காதுக்குள் ரகசியம் பேசுவதும் இருவர் சேர்ந்து நகைப்பதும் தரக்கூடாது. ஏனென்றால் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற தலைவன் இது தன்னை நோக்கி இவர்கள் ஏதோ பேசுகிறார்கள் அல்லது தன்னை இகழ்ந்து சிரிக்கிறார்கள் என்று எண்ணம் பெற அதனாலே வெறுப்பு வரும். அதை தவிர்த்துக்கொள் என்று இந்த குறளிலே ஆலோசனை சொல்லுகிறார். குறள் எண் 695. எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை. சொல்லுங்கள். எப்பொருளும் ஓரார் தொடரார்
மற்று அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை. வாசியுங்கள். அரசனுக்கு பிறரோடு மறை நிகழ்வொழி யாதொரு பொருளையும். சரி, அதாவது மறை என்பது இங்கே ரகசியம். அரசன் யாரோடாவது ஒரு விடயத்தை ரகசியமாக பேசுகிறான் என்றால் அது பற்றி நாம் அக்கறை காட்டக்கூடாது, அது பற்றி நாம் விசாரிக்கவே கூடாது. அரசனாக வந்து இன்னதுதான் நான் பேசினேன் என்று சொன்னால் அதை கேட்க வேண்டும். அதை ரகசியத்தை அறிய விரும்பக்கூடாது, அந்த ரகசியம் நடக்கிற இடத்துக்கு போகக்கூடாது என்றால் அந்த ரகசியம் எனக்கு தேவையே இல்லை என்றால் இல்லை, தேவையாய் இருக்கலாம். அரசனே வந்து சொன்னால் அதிலே அக்கறை காட்டி அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிறார். குறள் எண் 696. குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொலல். ஒரு அரசனுக்கு புத்தி சொல்லுகிற பொழுது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் முதலிலே குறிப்பறிய வேண்டும், பிறகு காலம் கருத வேண்டும். குறிப்பெறுதல் என்கிற பொழுது கோபம், காமம் முதலிய குறிப்பினையும் அறிய வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே குறிப்பறிந்து பிறகு காலம் கருதி அதற்கு பிறகு வெறுப்பில்லாதவற்றை வேண்டுவனவற்றை வெறுப்பில்லாமல் சொல்ல தெரிய வேண்டும். இது ஒரு அமைச்சனுக்கான ஆலோசனையாக சொல்லுகிறார். குறள் எண் 697. வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். விருப்பப்பட்டதை, அவனுக்கு விருப்பமானதை சொல்லு. வேட்பனை என்பது விருப்பமானவற்றை சொல்ல வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிறார், பயன் இல்லாத அல்லது பெரிய பயன் இல்லாதவற்றை அவன் கேட்டால் கூட நீ சொல்லாமல் விட்டுவிட வேண்டும் என்கிறார். பெரிய பயன் தருகிறவற்றை அவன் கேளாமலே சொல்ல வேண்டும். பெரிய பயன் தராத விடயங்களை அல்லது பயனே தராத விடயங்களை அவன் கேட்டாலும் சொல்லக்கூடாது என்கின்றது அடுத்ததாக அமைச்சனுக்கான புத்திமதியாக அமைகிறது. இனி இன்றைக்கு 8வது குறளுக்குள்ளே நுழைகிறோம். குறள் எண் 698. இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். இது மிக முக்கியமான ஒரு குறள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அதாவது அரசனுடைய சபையிலே ஒரு மந்திரி செல்கிற பொழுது, இது மந்திரிக்கு மட்டுமல்ல, அரசனோடு பழகுகிற எல்லாருக்கும் தேவையான ஒரு புத்திமதி. நம்மை விட உயர்ந்தவர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் அல்லது ஒருவன் ஒரு மேலிடத்துக்கு போய்விடுகிறான். அதில் 2 விஷயம் கவனிக்க வேண்டும் என்கிறார். ஒன்று, அவன் நம்மை விட வயதிலே குறைந்தவன். எனக்கு 60 வயது ஆகிவிடுகிறது. 30 வயதிலே ஒருவன் ஒரு பெரும் பதவிக்கு வந்து விடுகிறான். அப்படி வருகிறது என்பது ஒன்று. இது ஒரு பகுதியாக வைத்துக் கொள்கிறோம். அடுத்தது, உறவுக்காரன், எனக்கு அவன் மைத்துனன் அல்லது எனக்கு ஒரு அண்ணன் முறையானவன் என்று இருக்கிறான். இப்போ இந்த அமைச்சன் வந்து விட்டான். அவனுக்கு இவன் தலைவனாக வந்தவன் அண்ணன் முறையானவன் அல்லது ஒரு நிறுவனத்திலே அவன் மேலதிகாரியாக வந்து விட்டான். இந்த அண்ணன் தம்பி முறையெல்லாம் வீட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மேலதிகாரியாக இருக்கிற இடத்திலே வைத்துக் கொள்ளப்படாது என்கிறார். இன்றைக்கு நமக்கு இப்படி ஒரு ஆலோசனையை சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் என்று நினைக்கிற பொழுது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை விட நான் இவ்வளவு சர்வீஸ்ல இருக்கிறேன், எனக்கு 60 வருஷம் சர்வீஸ். இவர் நேற்று தான் இந்த போஸ்டுக்கு கலெக்டராக நேற்று தான் வந்தார், வயதிலும் குறைந்தவர். ஆகவே இவருக்கு என்ன தெரியும் என்று நினைத்து அவரை தாழ்த்தி பழகக்கூடாது என்கிறார். இளையர் என்கின்றது ஒன்று, இனமுடையார் என்பது ஒன்று, சொந்தக்காரன். ஆகவே அதுல போய் சொந்தக்காரன் என்று பேசக்கூடாது. எனக்கு அந்த பாரதத்திலேயோ எங்கேயோ அந்த கதை வரும். குசேலரிடம் அந்த கதை வரும். பாஞ்சால தேசத்துக்கு போன நம்முடைய கிருபாச்சாரியாரா, அவரு குருமார்ல ஒருத்தர், அந்த தன்னுடைய நண்பன் என்று நினைத்து கொண்டு அவன் படிக்கிற காலத்திலே சும்மா பக்கம் இருந்து படித்திருக்கிறார்கள். ஒரு குருவிடம் படிக்கிறார்கள். படிக்கிற பொழுது பக்கம் இருந்திருப்பார்கள். ஒரு ஹாஸ்டல்ல இருந்திருப்பார்கள். ஹாஸ்டல்ல பக்கத்து பெட்டா இருந்திருக்கும். சும்மா பேசுகிற பொழுது இவன் பாஞ்சால தேசத்தரசன் சொல்லியிருப்பான்,
எனக்கு நீ கவலைப்படாதே, நீ கஷ்டப்பட்ட குடும்பத்திலே இருந்து வந்திருக்க, அவர் பிராமணர், கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாய். நான் என்னுடைய நாட்டுக்கு போய் ஆட்சி பெற்ற பிறகு நீ வந்தால் உனக்கு ராஜ்யத்திலே பாதியை தருவேன் என்று சும்மா ஒரு வாக்கு மூலம் கொடுத்து விட்டான். நட்பின் மூலம், அன்பின் மூலம், கையிலே ஒரு பொருள் கையிலே கிடைக்காத பொழுது அதை பங்குகிறதிலே ஒரு பெரிய தாராளம் வரும். கிடைத்து விட்டால் அந்த தாராளம் வராது. இவன் அந்த ஆட்சி பெறாத காலத்திலே உனக்கு பாதி ராஜ்யம் தருவேன் என்று சொல்லிவிட்டான். இந்த மனிதன் இதை உண்மை என்று நம்பினான். அந்த வார்த்தையே அப்படியாதான் இருக்கிற கஷ்டங்களிலே ஒன்று. அவன் அப்பவே சொல்லிவிட்டான் பாதி ராஜ்யம் தருகிறேன் என்று. வீட்டிலே ரொம்ப கடுமையான கஷ்டம் வந்து விட்டது. பிள்ளைக்கு பால் கூட இல்லை. அப்ப மனைவி சொன்னால் இப்படியே இவ்வளவு காலம் கஷ்டப்படும். ஏன்னா பிராமணர்களுக்கு பொருள் தேடுவது நோக்கமாக இருக்கக்கூடாது. அறிவு சார்ந்த பிராமணர்கள் பொருள் தேடுவதை நோக்கமாக கொள்ளக்கூடாது என்பது நம் மரபிலே வந்த செய்தி. அது பிராமணருக்கு என்றால் உடனே பிராமணர் சாதி என்று கொள்ளக்கூடாது. அறிவை தொழிலாக கொண்டவர்கள் எல்லாரும் பிராமணர்கள் தான். அறிவை தொழிலாக கொள்ள வேண்டும். அறிவை தொழிலாக, அறிவு அது பிறவியிலே வாய்க்க வேண்டும். அதை நன்றாக விளங்கிக் கொள்ளும். அறிவாய் தொழிலாக கொள்வதென்றால் இப்ப நான் ஒரு டீச்சராக வந்துட்டேன் என்றால் அது வேறே, அது தொழில் ரீதியான தொழில். பிறவியிலேயே ஒருவனுக்கு இந்த அறிவு பசி இருக்குமாக இருந்தால் அவன் தான் இந்த அறிவை தொழிலாக கொண்டவன். அவனுக்கு அறிவுக்கு அடுத்தது, இவருக்கு தெரிந்ததுக்கு அடுத்தது, அடுத்ததுக்கு அடுத்தது, அடுத்ததுக்கு அடுத்து தேடிக்கொண்டே இருக்கும் அவன் புத்தி. அதனால்தான் அந்தத்தை அனாவுகிறவர்கள் என்பதால் அந்தணர்கள் என்று பெயர் வந்தது என்கிறார். அறிவினுடைய முடிவு அங்கே இருக்கும், முடிவு அங்கே இருக்கும் என்று தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களைத்தான் அந்தணர்கள் என்று ஒரு காலத்திலே பிரித்து, பிறகு அப்படிப்பட்ட அறிவாளிகளுடைய சந்ததியினர் எல்லாம் இதற்கு நாங்கள் தான் சொந்தக்காரர் என்று சொல்லத் தொடங்கி, அது இன்றைக்கு நடக்கிறது. ஒரு பதவிக்கு வந்து விட்டால் பிறகு நான் தான் அடுத்த சொந்தக்காரன், என் பேரன் தான் அடுத்த சொந்தக்காரன், மகன் தான் சொந்தக்காரன் என்று தேடுகிற முறைமை இன்றைக்கும் இருக்கிறது. எல்லா பிராமணரிடமும் இந்த குணம் வந்து விடுகிறது. அது அந்த பிராமணரிடம் இருந்திருக்கும், இந்த பிராமணமும் இருக்கிறது. அப்படி தேடியதை அடுத்தடுத்தவர்கள் கொள்ளுகிற பொழுதுதான் இந்த 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 இனங்களுக்கு இடையிலான மோதல்கள் வெடித்தன. உண்மை அறிவு பசியோடு அடுத்த சந்ததி வந்தால் அது தகுதியாக கொள்ளலாம். அப்படித்தான் நம் பெரியவர்கள் நினைத்தார்கள். இவர் பிராமணர், இவர் பொருள் தேடவில்லை, ஆகவே வீட்டிலே கஷ்டம். தனக்கென்று அடுத்த நேரத்துக்கு ஒரு பிடி அரிசியை ஒருவன் தேடி சேமிப்பானால் அவன் அந்தணனாகான் என்று பாரதியாரோ யாரோ பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்கிறார்கள். ஆகவே இவர் தேடாமல் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு நாள் மனைவி அன்னையா இப்படியே வீட்டிலே பிள்ளைக்கும் பால் இல்லை என்று மனக்கவலையை தெரிவித்த உடனே பஞ்சால தேசத்து அரசன் எனக்கு பாதி ராஜ்யம் தருவதாக சொன்னான் என்பது நினைவுக்கு வர போய் ஏதாவது பார்த்து வாங்கி கொண்டு வரலாம் என்று போயிருக்கிறார். அங்கே அவன் சக்கரவர்த்தியாக இப்பொழுது சிம்மாசனத்திலே இருக்க, என்னுடைய அபிப்பிராயம் இவர் பழைய நட்பு நோக்கி அவனோடு பேச தொடங்கி இருப்பான். பாதிராஜ்யம் தர்றதாக சொன்னாயே அப்படின்னு மந்திரிமார் இருக்கிறார்கள், அது இருக்கிறார்கள் என்பதை எதை பற்றியும் யோசிக்காமல் பேச தொடங்கினோடனே அவனுக்கு வெறுப்பு வந்து திட்டதினாலே அங்கிருந்து புறப்பட்டு வந்து இவனை பழிவாங்க வேணும் என்று நினைத்து அதற்கு பிறகு அவனை கொல்வதற்கான ஒழுங்குகள் எல்லாம் செய்ததாக சொல்லுகிறார்கள். அவமரியாதை செய்து அர்ஜுனனுக்கு படிப்பித்து, அந்த படிப்பித்த இவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து குரு தட்சணையாக என்ன வேணும். பழைய காலத்திலே குரு தட்சணை என்பது எப்படி என்றால் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க டியூஷன் ஃபீஸ் கொடுக்கிறது மாதிரி கொடுப்பதல்ல குரு தட்சணை. ஆசிரியன் சொன்ன பாடத்தை நான் முழுமையாக உள்வாங்கி விட்டேன் என்று மாணவன் காட்ட வேண்டும். அப்படி காட்டிய பிறகுதான் குரு தட்சணை வாங்குவார். ஒரு கடையிலே போய் நான் காசு கொடுத்து வாங்க வேண்டுமானால் அவனிடம் இருக்கிற பொருளை நான் வாங்கின பிறகுதான் காசு கொடுக்க வேண்டும். ஒரு கிலோ கத்திரிக்காய் தா என்று கேட்டால் அவன் கத்திரிக்காயை தந்த பிறகுதான் பணம் கொடுப்பது, இடையிடையே கொடுக்க முடியாது. அப்படி போல கல்வியை ஒரு ஆசிரியன் கொடுக்கிறான் என்றால் நான் கல்வியை வாங்கிவிட்டேன் என்று மாணவன் நிறுவ வேண்டும். நிறுவிய பிறகு தட்சணை கொடுக்க வேண்டும். அந்த தட்சணைக்கு பேர் தான் குரு தட்சணை. வித்தையை எல்லாம் வாங்கிய பிறகு இந்த பாண்டவர்கள் முதலியவர்கள் எல்லாம் கேட்டார்கள். கௌரவர்கள் எல்லாம் குருவிடம் போய் அவங்க என்ன குரு தட்சணை வேண்டும் என்று கேட்ட பொழுது பாஞ்சால தேசத்து மன்னனை போர் செய்து அவனை சிறைப்பிடித்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டதாகவும் அதைத்தான் குரு தட்சணையாக கேட்டதாகவும் அவர்கள் எல்லாம் போய் சண்டை பிடித்து கடைசியிலே அர்ஜுனன் அவனை
பாஞ்சால தேசத்து மன்னனை பிடித்து துருவதனை பிடித்து தன் தேர்ச்சிலே கட்டி கொண்டு வந்ததாகவும், அதாவது அவரை குருவை மகிழ்விப்பதற்காக அவனை இழிவு செய்ய வேண்டும் என்று தேர்ச்சிலே கட்டி அப்படியே உருட்டி உருட்டி கொண்டு வந்து போட அவமரியாதைப்பட்ட பிறகு, இப்பொழுது உன் தேசம் என் தேசம், நான் உனக்கு தருகிறேன் பாதி தேசம், போய் ஆண்டுகொள் என்று சொல்லி, அதான் அந்த புத்திசாலிகளோடு பகை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது இதுதான். அப்போ அதுக்கு திருப்பி கொடுத்ததாகவும் பாரத கதை. அதனாலே இந்த துரோணரை கொல்வதற்காக பிள்ளைகள் பெற வேண்டும் என்று யாகம் செய்து பிள்ளைகளை பாஞ்சாலியையும் மற்றது தும்மனையும் பெற்றெடுத்ததாகவும் பாரத கதை சொல்லும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு தொடர்பு இருக்கிறவன் என்று அரசனோடு அவன் அரச பதவியில இருக்கிற பொழுது அதை காட்டக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அவன் எனக்கு நண்பன், அவன் என்னை விட வயது குறைந்தவன் என்று காட்ட போனால் உடனடியாக டிரான்ஸ்பர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. படியுங்கள். இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். வரிக்குள்ளே இந்த செய்திகளை சொல்ல இந்த மனுஷனாலே எப்படி முடிந்ததென்று வியக்காமல் இருக்க முடியவில்லை. இளையர், இனமுறையர், சொந்தக்காரன், என்னை விட வயசுல குறைஞ்சவன் என்று இகழக்கூடாது. அப்படி இகழாமல் இருந்தால் சொல்லுங்கள், நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். அரசனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளி, வாழுகிற காலத்திலே அவனுக்கு இருக்கக்கூடியதாகிய அந்த பெருமையோடு பொருந்தி ஒழுக பழக வேண்டும் ஒரு அமைச்சன். இது ரொம்ப முக்கியமான செய்தி. அவர் வயதிலே குறைந்தவர் என்றோ, அல்லது அப்படி சில பேர் இருக்கிறார்கள் முட்டாள்தனமாக, எனக்கு நான் எத்தனையோ காலமாக இங்கே வேலை செய்கிறேன் எனக்கு தெரியாதா என்று சொல்ல போனால் உடனடியாக அவனுக்கு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் வந்து சேரும். அதைத்தான் சொல்லுகிறார். உரை. இளையர் இனமுறையர் என்று இகழார். இவர் எம்மின் இளையர் என்றும் எமக்கு இன்ன முறையினை உடையர் என்றும் அரசரை அவமதியாது. நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். அவர் மாட்டு நின்ற ஒளியோடு பொருந்த ஒழுகுதல் செய்யப்படும். அவர் மாட்டு நின்ற ஒளியோடு பொருந்த ஒழுகுதல் செய்யப்படும். அரசனுக்கு அவனுடைய பதவி காரணமாக ஒளிக்கும் புகழுக்கும் இடையிலே முன்பு நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்லி இருக்கிறேன். ஒருவன் இல்லாத காலத்தும் அவனுக்கு இருப்பது புகழ், இருக்கிற பெருமை புகழ். ஒரு பதவியிலேயோ ஒரு தரத்திலேயோ இருக்கிற பொழுது வருவதற்கு ஒளி என்று பெயர். அப்போ ஒரு அரசன் ஒரு அரச பதவியில இருக்கிற ஒளியை பொருந்தி இருக்கிறான் என்றால் அந்த ஒளியை கருத்தில் கொண்டு அவனோடு நடக்க வேண்டும். என்னை விட வயதில் குறைந்தவன் என்றோ அல்லது எனக்கு சொந்தக்காரன் என்றோ அவனை இழிவு செய்யக்கூடாது. இதை பற்றி நான் முன்பு அங்கு வந்து திருக்குறள் வகுப்பு நடக்கிற பொழுதெல்லாம் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் சொற்பொழிவுக்கு நான் அந்த ஊருக்கு சென்றால், சொற்பொழிவு முடிந்துவிட்டு நான் இறங்கின உடனே ஓடி வந்து என் கழுத்தை கட்டிப்பிடித்து தொங்குவார். அது என்னை ரொம்ப சங்கடப்படுத்தும். ஏனென்றால் அந்த இடத்திலே நான் சொற்பொழிவாளன், சமய சொற்பொழிவாளன். அவர் தன்னுடைய உறவை அந்த சபைக்கு காட்ட வேணும் என்று வந்து காட்டினால் அவரை உதறுவதை தவிர எனக்கு வேறு வழி இருக்காது. அந்த அனுபவங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு முன்பும் சொல்லி இருக்கிறபடியால் இப்பொழுது சொல்லவில்லை. அது ரொம்ப முக்கியம் என்கிறார் திருவள்ளுவர். இனி உரை குறிப்பு படிப்போம். உரை ஒரு அடி படிச்சுட்டாங்களா? இளையர் இனமுறையர் என்று இகழார். இவர் எம்மின் இளையர் என்றும் எமக்கு இன்ன முறையினை உடையர் என்றும் அரசரை அவமதியாது. நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். அவர் மாட்டு நின்ற ஒளியோடு பொருந்த ஒழுகுதல் செய்யப்படும். உரைக்குறிப்பு. ஒளி உறங்கா நிற்கவும் தாம் உலகம் காக்கின்ற அவர் கடவுள் தன்மை. பெரிய விஷயத்தை சொல்லுகிறார். அதாவது முதலிலே அந்த உறங்கா என்பதற்கு நான் புதிய மாணவர்கள் இருக்கப்படியால் சொல்லுகிறேன். செய்யா நின்ற என்று ஒரு நிகழ்கால வினையை சொல்கிற பொழுது ஆனென்று கின்று கிரு என்று 3 முடிவுகளை கொடுக்கலாம் என்று இலக்கண நூல்கள் அனுமதிக்கின்றன. செய்கிறான், செய்கின்றான்,
என்று அந்த முடிவு கொடுக்கலாம். செய்கிறான் என்பது என்று சொல்லலாம், அல்லது அதான் கின்று, செய்கின்றான், செய்கிறான். பிறகு செய்கின்றான், ஆன்று, கின்று, கிரு என்ற இந்த கின்று கிரு என்ற 2 முடிவுகளும் நாங்கள் இப்பொழுது பயிற்சியிலே இருக்கிறது. ஆனால் இன்னொரு முடிவும் இருக்கிறது. செய்யான் என்றான். செய்யான் என்றான் என்றால் செய்கிறான் என்றுதான் அர்த்தம். அதான் ஆனன்று, செய்யான் என்று. நான் அதற்கு எப்பொழுதும் முன்பும் பல தரம் சொல்லி இருக்கிறேன். ஒரு பாட்டு, சிறுவிறகால் தீமூட்டி செல்லானிப்பர் என்று அந்த பாடல் வரி வரும். சிறுவிறகால் தீமூட்டி செல்லானிப்பர் என்றால் சுடலையிலே போய் நின்று விடுவார்கள் என்று அர்த்தம் இல்லை. சிறுவிறகால் தீமூட்டி சென்று விடுவார்கள் என்று அர்த்தம். ஆகவே இப்படி பழைய பாடுகள் படிக்கிற பொழுது இந்த செய்யான் என்ற வாய்ப்பாடு வரும். இங்கேயும் அந்த வாய்ப்பாடு வருகிறபடியால் அதை சுட்டி காட்டினேன். படியுங்கள் திருப்பி அந்த உரை குறிப்பை. ஒளி உறங்கா நிற்கவும் தாம் உலகம் காக்கின்ற அவர் கடவுள் தன்மை. அதாவது இந்த ஒளி என்றதுக்கு என்ன என்று விளக்கம் தருகிறார். ஒளி என்பதற்கு என்ன என்று விளக்கம் தருகிறார் என்றால், உறங்கா நிற்கவும் என்றால் உறங்குகிற பொழுதும் என்று அர்த்தம். இது நேர் எதிர்ப்பொருளை தந்து விடுகிற ஒரு நிகழ்கால முடிவு என்பதால் தான் சில நேரத்திலே அது மெல்ல மெல்ல வழக்கொழிந்து போனதோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் ஆசிரியர்கள் கட்டாயம் இதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இதற்கு மாறி பொருள் சொல்லி விடுவார்கள். சிறுவிறகால் தீமூட்டி செல்லானிப்பார் என்றால் சுடலையிலேயே உட்கார்ந்து விடுவார்கள் என்று அர்த்தம் பண்ணி விடுவார்கள். இதிலேயும் அப்படி வந்துவிடும். ஒளி என்றால் என்ன? உறங்கா நிற்கவும் என்றால் உறங்காமல் இருக்கவும் என்று பொருள். அப்படி அல்ல. உறங்குகிற பொழுதும் ஒரு அரசன் நிர்வாகம் செய்கிறான். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மேலதிக அதான் நான் எப்பொழுதும் சொல்வது, சொந்தமாக ஒரு பிசினஸ் நடத்துவதற்கும் அல்லது ஒரு நிர்வாகம் நடத்துவதற்கும் ஒரு நிர்வாகத்திலே தொழிலாளியாக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்றால், சில பேர் நினைப்பார்கள், ஒரு முதலாளியாக வந்துவிட்டால் நாமும் அவ்வளவு லாபத்தையும் அடையலாமே என்று நினைப்பார்கள். ஒரு முதலாளி லாபத்தினுடைய பெரும்பகுதி அவனிடம் போகும். வேலை செய்கிறவர்களுக்கு அதனுடைய ஒரு பகுதி தான் வந்து சேரும். அப்ப அந்த வேலை செய்கிறவன் என்ன, நானும் ஒரு நிறுவனத்தை தொடங்கினால் எனக்கு அந்த முழு பணமும் வருமே என்கின்ற ஆசை உண்டாகும். அதுல என்ன பிரச்சனை என்றால், நிறுவனத்திலே தொழில் செய்தால் நீ வேலைக்கு போன நேரத்திலே இருந்து வேலைக்கு முடிகிற நேரத்தோடு உன்னுடைய கடமை முடித்துவிடும். அதற்கு பிறகு நீ வேறு ஆள். வீட்டுக்கு வந்தால் நீ வீட்டினுடைய கணவன், அப்பா, இப்படித்தான் இருப்பாய். ஆனால் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவன் வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு அங்கே அந்த நிறுவனம் நடத்துகிற பொறுப்பு இருந்து கொண்டு இருக்கும். அங்கே இருந்து ஃபைல் பார்க்கிறான் என்று அர்த்தம் இல்லை. புத்தியிலே அது ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி ஓடிக்கொண்டே இருக்காவிட்டால் அவன் தோற்று போவான். ஆகவே இந்த தனி வேலை செய்வதற்கும் நிறுவனத்தை நடத்துவதற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், வேலை நேரம் முடிந்த பிறகு வேலை செய்கிறவன் ஓய்வு பெறலாம். ஆனால் நிறுவனம் நடத்துகிறவன் ஓய்வு பெற முடியாது. அவனுடைய புத்தி கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கு. நாளைக்கு போனவனே இந்த ஃபைலை பார்க்க வேண்டும், அவர் பண்ணவனும், அவருக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போ நிர்வாகம் என்பது ஆபீஸ் பூட்டப்படுமே தவிர, அலுவலகம் பூட்டப்படுமே தவிர, அலுவலக வேலை அவன் புத்திக்குள்ளே பூட்டப்படாது, ஓடிக்கொண்டே இருக்கும். இவரை யார் தொடர்பு கொள்ளலாம், பேங்க்ல எப்படி லோன் எடுக்கலாம், பேங்குக்கு இன்றைக்கு காசு கட்ட வேணும், இதுவே வேலை. அவன் காலையிலே படுக்கையாலே எழும்புகிற பொழுது ஒரு 25 ஃபைல் அவனுடைய புத்திக்குள்ளே இருக்கும். இதுதான் இந்த தலைமைக்கும் கீழே இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். கீழே இருக்கிறவர்கள் நினைப்பார்கள், எங்களுக்கு சம்பளம் குறைவு, அவன் லாபம் கூட எடுக்கிறான் என்றால், அவனும் லாபம் கூட எடுப்பதிலே ஒரு நியாயமும் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு காரணம். அவனை பொறுத்தளவிலே ஓய்வு என்பது கிடையாது. இதுதான் தலைமை தாங்கிறவனுக்கு இருக்கிற சிறப்பு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். உறங்கா நிற்கவும், அது ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். தூங்குகிற பொழுதும் கூட நிர்வாகம் நடந்து கொண்டே இருக்கவன். ஒரு அரசன் நித்திர கொள்கிறார் என்றால் அப்ப நிர்வாகம் நின்று விட்டதா? போலீஸ்காரன் எல்லாம் படுத்துருவானா? போலீஸ்காரன் யாரை நோக்கி அந்த நிர்வாகத்திலே இருக்கிறான் என்றால், அரசன் ஒருத்தருக்கு மேல, தனக்கு மேலே இருக்கிற இன்ஸ்பெக்டர் டிஐஜி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மினிஸ்டர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவரை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
ஆகவே ஒட்டுமொத்த செயல்பாடும் நிற்காமல் இயங்குவதற்கு அந்த தலைவன் காரணமாக இருப்பான். அதனாலேதான் கடவுள் கூட நம்முடைய உடலிலே இந்த இதயம், மூளை என்ற பகுதிகளை நாங்கள் தூங்குகிற பொழுது கூட இயங்கும்படியாகத்தான் வைத்திருக்கிறார். மற்ற உறுப்பை கையில் சோர்ந்து விடும், கால் சோர்ந்து விடும், கண் மூடிவிடும். இப்படி எல்லாம் இருந்தாலும் சில உறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இயங்காத பட்சத்திலே அந்த உடம்பு அவ்வளத்தோட பிறகு எழும்ப படுத்ததான் எழும்ப வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஆகவே அதுபோலத்தான் இந்த தலைவன் என்பவன் உறங்கி நிற்கிற பொழுது கூட நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறவன். அப்படி நடத்தி கொண்டிருக்கிறபடியால் அவனிடம் ஒரு தெய்வத்தன்மை உண்டு என்று புரிந்து கொள். தெய்வத்தன்மை என்பது இந்த மந்திரம் போடுற சந்திரம் போடுற வேலை அல்ல. அவன் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் என்கின்றதுனாலே அவனிடம் ஒரு தெய்வத்தன்மை உண்டு. நம்மிடம் அது இல்லை. இந்த பேதத்தை தெரிந்து கொண்டு அவன் வயதிலே குறைந்தவன், அவன் சொந்தக்காரன் என்று அவனுக்கு கிட்டே சேட்டை விட போகாதே. அவனிடம் உறங்குகிற பொழுதும் நிர்வாகம் நடத்துகிறதான ஒரு தெய்வத்தன்மை உண்டு. நீ மனிதன், அவன் தெய்வம். அந்த மரியாதை இடைவெளியோடு அவனோடு பழகு என்கிறார். ஒளி உறங்கா நிற்கவும் தாம் உலகம் காக்கின்ற அவர் கடவுள் தன்மை. அதனோடு பொருந்த ஒழுகலாவது அவர் கடவுளரும் தாம் மக்களுமாய் ஒழுகுதல். அரசன் முதல் அரசனுடைய தெய்வத்தன்மையை புரிந்து கொள். பிறகு அவனோடு ஒட்ட ஒழுகிறேன்டா, அவன் கடவுள், நீ மனிதன். பிறகு நீ சொந்தக்காரன் இல்லை, நீ வயதுல மூத்தவன் இல்லை, இதெல்லாம் தூக்கி போட்டு விடு. அவன் கடவுள் தன்மை உள்ளவன், அவனோடு நாம் பொருந்தி ஒழுக வேண்டும். இதுதான் இந்த பொருந்த ஒழுகுதல் என்பதற்கான விளக்கம் என்கிறார். அதனோடு பொருந்த ஒழுகலாவது அவர் கடவுளரும் தாம் மக்களுமாய் ஒழுகுதல். அவ்வொளியால் போக்கப்பட்ட இளமையும் முறைமையும் பற்றி இகழ்வராயின் தாமும் போக்கப்படுவர் என்பது கருத்து. இந்த ஆளுடைய அழகு அந்த ஆள் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒளி, அரசனுக்கு இருக்கிற ஒளி என்ன? உறங்குகிற பொழுதும் நிர்வாகத்தை அவன் நடத்துவான். அந்த ஒளி ஒன்று அவன் தெய்வத்தன்மை வரும். அதனாலே வந்த தெய்வத்தன்மை தான் ஒளி என்று சொல்லப்பட்டது. அந்த ஒளியாலே அவனுடைய வயது போய்விடும், அவனுடைய உறவு போய்விடும். இப்ப நாங்கள் அவன் வயதிலே குறைந்தவன் என்று நினைக்கிறோமே, அவன் கடவுளோடு நாங்கள் என்ன சொன்னாலும் கடவுளுக்கு நம்மை விட இளையவன் என்று நினைக்க முடியுமா? அல்லது கடவுள் எனக்கு சொந்தக்காரன் என்று நினைக்க முடியுமா? கடவுளுடைய சொந்தக்காரன் நினைப்பது வேறு, ஆனால் அவனுடைய உயர்வை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒளியினாலே இவனுடைய வயது வித்தியாசம் போய்விடும். அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி உறவு போய்விடும். இதை தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்கிறார். போக்கப்படுகிற என்று அதான் எழுதுகிறார். வாசியுங்கள். அவ்வொளியால் போக்கப்பட்ட இளமையும் முறைமையும் பற்றி இகழ்வராயின் தாமும் போக்கப்படுவர் என்பது கருத்து. அது அழகா முடிக்கிறார். என்னவென்றால், இந்த ஒளியாலே இளமையும் உறவும் போய்விடும். அதை விளங்காமல் நீ இகழ்வாரானால் நீ போக்கப்படுவாய். அதுதான் நான் சொன்னேன். பனிஷ்மெண்ட் ஆன்சரில் புறப்பட வேண்டி வந்துவிடும். ஆகவே அதே இடத்திலே தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் அவனுடைய இளமையை நினைக்காதே, உறவை நினைக்காதே, உறங்குகிற பொழுதும் நிர்வாகம் நடத்துகிற அவனுடைய தெய்வத்தன்மையை நினைந்து பொருந்தி நடந்து கொள் என்கிறார் இந்த இடத்திலே. குறள் எண் 698 மறுவாசிப்பு. இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். உரை: இளையர் இனமுறையர் என்று இகழார். இவர் எம்மின் இளையர் என்றும் எமக்கு இன்ன முறையினை உடையர் என்றும் அரசரை அவமதியாது நின்ற ஒளியோடு ஒழுகப்படும். அவர் மாட்டு நின்ற ஒளியோடு பொருந்த ஒழுகுதல் செய்யப்படும். உரைக்குறிப்பு: ஒளி உறங்கா நிற்கவும் தாம் உலகம் காக்கின்ற அவர் கடவுள் தன்மை. அதனோடு பொருந்த ஒழுகலாவது அவர் கடவுளரும் தாம் மக்களுமாய் ஒழுகுதல். அவ்வொளியால் போக்கப்பட்ட இளமையும் முறைமையும் பற்றி இகழ்வராயின் தாமும் போக்கப்படுவர் என்பது கருத்து. குறள் எண் 699. கொளப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். இது அடுத்த குறள். அதாவது, எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்து விட்டது,
இனி என்ன செய்ய முடியும் என்று நினைத்து குழப்பட்டோம் என எண்ணி கொள்ளாத செய்யார். அந்த அரசனுக்கு பிடிக்காத விடயத்தை செய்ய மாட்டார்கள். யார் என்றால் நிலையான அறிவு பொருந்தியவர்கள் என்று அர்த்தம். படியுங்கள், மிச்சம் பேசுவோம். கொளப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். உரை: கொளப்பட்டேம் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் அரசனால் யாம் நன்கு மதிக்கப்பட்டேம் என்று கருதி அவன் விரும்பாதவற்றை செய்யார். துளக்கு அற்ற காட்சியவர் நிலை பெற்ற அறிவினை உடையார். அரசனிடம் ஒருவன் பதவியிலே சேருகிறான், ஒரு மேலதிகாரிடம் ஒருவன் பதவியிலே சேருகிறான், நன்மதிப்பை பெறுகிறான். நன்மதிப்பை பெற்று விட்டோம் என்ற காரணத்தினாலே அரசனோடு எப்படி நடந்து கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது என்கிறார். நன்மதிப்பை பெறும் வரைக்கும் அப்படி பல பேர் இருக்கிறார்கள். நன்மதிப்பை பெறும் மட்டும் அவனோடு கவனமாக நடந்து கொள்வார்கள். அரசன் மதிப்பு கொடுத்தவுடனே இனி இவர் எனக்கு ஏதோ வேண்டப்பட்டவர் தானே என்று அவனுக்கு விருப்பம் இல்லாத செயல்களை, எது என்றால் முன்னே சொன்ன குரலிலே சொன்ன விருப்பம் இல்லாத செயல்களை செய்ய மாட்டார்கள். யார் செய்ய மாட்டார்கள் என்றால் நிலையான அறிவினை உடையவர்கள் செய்ய மாட்டார்கள். அதாவது ஆரம்பத்திலே எப்படி பழகினார்களோ அதுபோல கடைசி வரை அவனோடு தொழில் செய்கிற பொழுது இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் பல இடங்களிலே அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். வேலைக்கு வருகிற பொழுது வருவார்கள், ரொம்ப பணிவாக வேலை செய்வார்கள், வேலையிலே ஒழுங்காக இருப்பார்கள். கொஞ்ச நாள் போக அவர்களுக்கு ஒரு உள்ளூர் ஒரு திமிர் உண்டாகும். நான் இந்த வேலையை நல்லா செய்கிறேன், அது செய்கிறேன் என்று திமிர் உண்டாகி அதற்கு பிறகு மேலதிகாரிகளை மதிக்க மாட்டார்கள். அப்படி மதிக்காமல் இருந்தால் அந்த தலைவனாலே அவர்கள் விலத்தப்படுவார்கள். ஆகவே நிலையான அறிவுடையவர்கள் அப்படியான காரியங்களை செய்ய மாட்டார் என்கிறார் வள்ளுவர். கொளப்பட்டேம் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் அரசனால் யாம் நன்கு மதிக்கப்பட்டேம் என்று கருதி அவன் விரும்பாதவற்றை செய்யார். துளக்கு அற்ற காட்சியவர் நிலை பெற்ற அறிவினை உடையார். உரை குறிப்பு: கொள்ளாதன செய்து அழிவு எய்துவார் கொளப்பாட்டிற்கு பின் தம்மை வேறொருவராக கருதுவர் ஆகலின் முன்னையராகவே கருதி அஞ்சி ஒழுகுவாரை துளக்கு அற்ற காட்சியவர் என்றார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எடுத்து மதிப்பு பெற்று விட்டோம் என்று பிறகு மதிப்பில்லாமல் ஏதோ ஒரு சினிமா படம் தமிழிலே வந்தது, எனக்கு மறந்து போய் இந்த படம். அதாவது மணிவண்ணனும் சத்யராஜன் நடித்த படம். அதாவது அரசியல் பதவியிலே அவர் எலெக்ஷன் கேட்பார். அப்ப காலை கீழே வைத்துக் கொண்டு கையை கட்டி கொண்டிருப்பார். இந்த வாக்கு எண்ணிக்கை சொல்ல 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 ஒவ்வொன்றாக காலுக்கு மேலே காலை போடுவார். பழக்கத்தில் இருந்த அந்த செக்ரட்டரி பெண்ணையும் கூப்பிட்டு வைத்துக் கொள்வார். இப்படி ஒரு காட்சி கேட்டுவார். இதுதான் இந்த அப்படியான செயல். அதாவது வளர 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 நான் என்னவும் செய்யலாம் என்று நினைக்கிற நினைப்பு வந்துவிடும். தொடக்க காலத்திலே எப்படி இருந்தியோ அப்படியே தொடர்ந்திருந்தால் அந்த தலைவனுடைய மதிப்பு உண்மையிலே நிலையாக இருக்கும். அந்த உரை குறிப்பை திருப்பி ஒரு தரம் வாசியுங்கள், நீங்களே கவனியுங்கள். கொள்ளாதன செய்து அழிவு எய்துவார் கொளப்பாட்டிற்கு பின் தம்மை வேறொருவராக கருதுவர் ஆகலின் முன்னையராகவே கருதி அஞ்சி ஒழுகுவாரை துளக்கு அற்ற காட்சியவர் என்றார். கொள்ளாதன செய்து அழிவெய்துவார், அதாவது பொருத்தமற்ற செயல்களை செய்து நஷ்டப்படுவார்கள். அழிவென்கிறது அழிந்து போவதில்லை, நஷ்டப்படுவார்கள். யார் நஷ்டப்படுவார்கள் என்றால் பழைய நிலையை மறந்து புதிதாக தம்மை மாற்றிக்கொண்டு நடக்கிறவர்கள். இனி அதுக்கு விளக்கம் சொல்லுவார். அவ்வளவுதாங்க அந்த குறள். குறள் எண் 699 மறுவாசிப்பு. கொளப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். உரை: கொளப்பட்டேம் என்று எண்ணி கொள்ளாத செய்யார் அரசனால் யாம் நன்கு மதிக்கப்பட்டேம் என்று கருதி அவன் விரும்பாதவற்றை செய்யார். துளக்கு அற்ற காட்சியவர் நிலை பெற்ற அறிவினை உடையார். உரை குறிப்பு: கொள்ளாதன செய்து அழிவு எய்துவார் கொளப்பாட்டிற்கு பின் தம்மை வேறொருவராக கருதுவர் ஆகலின் முன்னையராகவே கருதி அஞ்சி ஒழுகுவாரை துளக்கு அற்ற காட்சியவர் என்றார். குறள் எண் 700
பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கழுதகைமை கேடு தரும். கிட்டத்தட்ட முன் சொன்ன ஒரு குறளை திருப்பி அனுபவிக்கிறார். பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கழுதகைமை. கெடுதகமை, அதாவது கெடுதகமை என்றால் நட்பு. பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெடுதகமை கேடு தரும். ரொம்ப முக்கியமான ஒரு குறள். நாங்கள் நீண்ட நாளாக இருக்கிறோம் என்று அளவுக்கு அதிகமாக அவர்களிடம் எடுத்துக்கொள்ளுகிற உரிமை கேட்டை தரும். படிங்கள். உரை. பழையம் எனக் கருதி பண்பு அல்ல செய்யும் கழுதகைமை. அரசனுக்கு யாம் பழையம் எனக் கருதி தமக்கு இயல்பு அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேடு தரும். அமைச்சர்க்கு கேட்டினை பயக்கும். அது நாளாக 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 தங்களுடைய எல்லை மறப்பார்கள். அது எந்த தொழிலும் உண்டு. சாதாரண வீட்டு வேலையாளில இருந்து எல்லா வேலையாட்களுக்கும் இந்த பிழை வரும். அதாவது பல நாளாக வேலை செய்ய செய்ய தங்களுடைய உரிமை எல்லை எது என்பதை மறந்து அதை கடந்து அதற்குள்ளே போவார்கள். நேராக வீட்டிலேயே போய் டிராயரை திறந்து அவர்களே பணம் எடுத்து கொடுக்க தொடங்கிவிடுவார்கள். வீட்டு வேலையாட்களை சொல்லுகிறேன். அது மாதிரி அலுவலகத்துக்குள்ளே போனால் யாருக்கு என்ன வேலை கொடுப்பது, என்ன செய்வது என்பதை எப்படி ஆரம்பத்தில் இருந்தார்களோ அப்படி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எனக்கு ரொம்ப நாள் இருந்து விட்டேன் என்று சில உரிமைகளை நீ எடுக்க போனால் அதனாலே உனக்கு கேடு வரும் என்கிறார். பழையம் எனக் கருதி பண்பு அல்ல செய்யும் கழுதகைமை. அரசனுக்கு யாம் பழையம் எனக் கருதி தமக்கு இயல்பு அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேடு தரும். அமைச்சர்க்கு கேட்டினை பயக்கும். உரை குறிப்பு. அவன் பொறாது செரும் பொழுதின் அப்பழமை நோக்கி கண்ணோடாது உயிரை வவ்வுதலான் அவன் வேண்டாதன செய்தற்கு ஏதுவாய கழுதகைமை கேடு தரும் என்றார். அதாவது நீ பழமை என கருதி பண்பல்ல செய்தால் அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அவன் தண்டனை எந்த அளவும் தரலாம். உயிரை வவ்வுதல் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அரச நிலையிலே வைத்து சொல்லப்படுகிறது. அதாவது உயிரை வவ்வுதல் என்றால் உயிரான பதவியையே அவன் எடுத்து விடுவான் என்றும் நாங்கள் கொள்ளலாம். நீ பண்பல்ல செய்தால் அவன் பழமையை நீ பழமை என்று கருதி பண்பல்ல செய்வாய். அவன் பழமை கருத மாட்டான். அதனாலே அவன் என்ன செய்வான்? உனக்கு தரக்கூடிய மேக்சிமம் தண்டனை தந்து விடுவான். அதுதான் இந்த உயிரை வவ்வுதலான் என்பதற்கு நாங்கள் கொள்ள வேண்டிய பொருள். வாசிங்கள். அவன் பொறாது செரும் பொழுதின் அப்பழமை நோக்கி கண்ணோடாது பொறுக்காது. செரும் என்றால் தண்டித்தல். அரசன் பழமை என்ற கருதி நீ உன்னுடைய போர்டர் லைனை தாண்டுகிற பொழுது அவன் அதை தாங்க மாட்டான், தண்டிப்பான். அதுதான் செரும் பொழுது. அவன் பொறாது செரும் பொழுதின் அப்பழமை நோக்கி கண்ணோடாது. அப்படி தண்டனை கொடுக்கிற பொழுது ரொம்ப காலம் இருந்தவர் என்று கவனிக்க மாட்டான் என்றால் தன்னை மதிக்கவில்லை என்ற உணர்வு ஒன்று அவனுக்குள்ளே இருக்கும். ஆகவே ரொம்ப நாள் இந்த ஆழ்வரத்தில் என்று அவன் கருணை செய்யமா. கண்ணோடுதல் கருணை செய்தல். கண்ணோடாது உயிரை வவ்வுதலான் என்று விட்டார். உயிரை வவ்வுதலான் என்றால் அந்த லெவலுக்கு தண்டனை கொடுப்பான் என்று அர்த்தம். கண்ணோடாது உயிரை வவ்வுதலான் அவன் வேண்டாதன செய்தற்கு ஏதுவாய கழுதகைமை கேடு தரும் என்றார். இதுல என்ன என்றால் பரிமாணத்தை பாருங்கள். இந்த பாட்டிலே என்ன முடிகிறது? கெழுதகமை கேடு தரும். கெழுதகமை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நட்பு என்று அர்த்தம். அப்போ யாராவது ஒரு முட்டாள் பயல் பட்டிமன்றத்திலே பேசுகிற பொழுது திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார் கெடுதகமை கேடு தரும் என்று பேசுவான். அதாவது நட்பு கூடாது, நட்பு கேட்டை தரும் என்று திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார் என்று பேசினால் திருக்குறளை படிக்காமல் கேட்டுக்கொண்டிருக்கோ ஓஹோ அப்படியோ அப்ப நட்பு கூடாது என்று நினைத்து விடுவான். ஆகவேதான் கெழுதகமை கேடுதலும் என்று ஏன் சொன்னார் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார் பரிமேலழகர். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? தனியே இப்ப கெழுதகமை கேடுதலும் என்றால் திருக்குறள் எங்களுக்கு தெரியும், அது நல்லதான் இருக்கிறது. ஆகவே ஒருவருடன் நட்பு வைக்காதே, நட்பு வைத்தால் அது கேடாக முடிந்துவிடும் என்று நாம் அர்த்தம் எடுத்துக் கொள்வோம். படித்தவன் பாட்டை கெடுத்தான்,
கடினவன் ஏட்டை கெடுத்தான் என்று கெடுதகமை கேடுதரும் என்றதுக்கு அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. ஏன் கெடுதகமை கேடுதரும் என்றால் இது நிர்வாகத்திலே சொல்லப்படுகிற விஷயம். பழமை என்று கருதி நீ பண்பல்லவற்றை நீ செய்தால் அந்த கெடுதகமை உனக்கு கேடுதரும். அரசன் உனக்கு தண்டிக்கக்கூடிய அளவு தண்டித்து விடுவான் என்பதனாலே கெடுதகமை தேடுதரும் என்று சொல்லி இருக்கிறார் என்கிறார். அது படிங்கள் திருப்பி. அவன் பொறாது செரும் பொழுதின் அப்பழமை நோக்கி கண்ணோடாது உயிரை வவ்வுதலான் அவன் வேண்டாதன செய்தற்கு ஏதுவாய கெழுதகைமை கேடுதரும். அதுதான் வெறுங்கெழுதகமை இல்ல, அவன் இயலாதன செய்தற்கு அவன் வேண்டாதன செய்தற்கு ஏதுவாகிய கெழுதகமை என்று அதை இந்த இவ்வளவு வரியும் அதுக்கு முன்னுக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும். எடுத்தா போல கெழுதகமை கெடுதலும் என்று கொள்ளக்கூடாது. தன் தலைவனுக்கு விருப்பமில்லாத செயலை செய்கின்றதாகிய அந்த ஒரு நட்பு கேட்டினை தரும். இவை 3 பாட்டானும் பொறுப்பர் என்று அரசர் வெறுப்பன செய்யற்க என்பது கூறப்பட்டது. ரொம்ப நாள் வேலை செய்கிறேன், அவர் பொறுத்து கொள்வார் என்று நினைச்சு தலைவனுக்கு விருப்பமில்லாத செயல்களை செய்யாதே. அப்படி செய்தால் கேடு தரும் என்பதை இந்த 3 குறள்களையும் சொல்லி இந்த மன்னரை சேர்ந்தொழுதல் என்ற அதிகாரத்தை முடிக்கிறார். நன்றாக சொல்லுகிறேன். எனக்கு தெரியவில்லை, இந்த ஆங்கிலங்களிலே வந்திருக்கக்கூடிய நிர்வாக நூல்கள் நீங்கள் தான் படித்திருப்பீர்கள். இப்படி ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறதா என்பது எனக்கு ஆச்சரியம். 2000 அப்படி சொல்லப்பட்டிருந்தால் கூட முன்னே சொன்னதான பெருமை எங்களுக்கு உண்டு. அதாவது ஒரு நிர்வாக தலைவனோடு எப்படி பழக வேண்டும், அதுவும் உணர்வு சார்ந்து சொல்லுகிறார். அதாவது அவன் விரும்புகிறதை நீ விரும்பாதே, அவனுக்கு சமமாக நடக்காதே, அவனுடைய வயதையும் இதைங்கிறதை அவனை அலட்சியம் செய்யாதே என்கின்ற இந்த பகுதியை அப்படியே நெஞ்சிலே பதித்து கொண்டால் எந்த நிர்வாகத்திலும் ஒரு வெற்றியாளர்களாக நாங்கள் தங்க முடியும். எங்காவது இந்த இப்ப எல்லாம் பெரிய பெரிய நிர்வாகத்திலே நிர்வாகம் பற்றிய சொற்பொழிவுகள் நடக்கின்றன. உங்களிலே யாராவது ஒருவர் இந்த அதிகாரத்தை ஒரு சொற்பொழிவாக செய்ய வேண்டும். ஒரு பெரிய நிர்வாக கூட்டத்திலே இந்த அதிகாரத்தை ஒரு சொற்பொழிவாக செய்து பாருங்கள். திருக்குறளுடைய மதிப்பு எங்கே ஏறுகிறது என்று உங்களுக்கு தெரியும். இந்த அளவிலே இந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. அடுத்த அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பறிதல் என்ற தலைப்பிலே 2 அதிகாரத்தை திருவள்ளுவர் வைத்திருக்கிறார். நிர்வாகத்திலும் வைத்திருக்கிறார், காதலிலும் வைத்திருக்கிறார். இது 2லையும் குறிப்பறிய மாட்டாதவன் தோற்று போவான். மன்னரை சேர்ந்து ஒழுக வேண்டுமானால் குறிப்பறிகிற ஆற்றல் இருக்க வேண்டும். அது என்ன குறிப்பறிதல், அதிலே என்னென்ன எல்லாம் சொல்கிறார் என்பதை அடுத்த வகுப்பிலே நாங்கள் பார்க்க தொடங்கலாம். இன்றைக்கு இந்த அளவிலே இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறேன். மறுவாசி பண்ணிருக்கீங்க. மறுவாசி குறள் எண் 700 மறுவாசிப்பு. பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும். உரை. பழையம் எனக் கருதி பண்பு அல்ல செய்யும் கெழுதகைமை. அரசனுக்கு யாம் பழையம் எனக் கருதி தமக்கு இயல்பு அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேடு தரும். அமைச்சர்க்கு கேட்டினை பயக்கும். உரைக்குறிப்பு. அவன் பொறாது செரும் பொழுதின் அப்பழமை நோக்கி கண்ணோடாது உயிரை வவ்வுதலான் அவன் வேண்டாதன செய்தற்கு ஏதுவாய கெழுதகைமை கேடு தரும் என்றார். இவை 3 பாட்டானும் பொறுப்பர் என்று அரசர் வெறுப்பன செய்யற்க என்பது கூறப்பட்டது. நன்றிங்க. சரி. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.